இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஸ்ரீகாளஹஸ்தியில் இருக்கோம். ஸ்ரீகாளஹஸ்தி அப்படின்னா ஸ்ரீ அப்படிங்கிறது சிலந்தியையும், காலா அப்படின்னா பாம்பும், ஹஸ்தி அப்படின்னா யானையும், இந்த மூணும் சேர்ந்து சிவலிங்கத்தை வழிபட்டு மோட்சம் அடைஞ்சதால இந்த பிளேஸ்க்கு ஸ்ரீகாளஹஸ்தி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ரீகாளஹஸ்தி ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க சுற்றி பார்க்கலாம். இந்த டெம்பிளில் மொத்தம் 4 கேட் இருக்குது. நாங்கள் 4வது கேட் வழியாக வந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் ஈவினிங் வந்ததால் ஸ்டே பண்ணுறதுக்காக இந்த தூர்ஜடி ஆன்மீக நூலகம் வந்தோம். இங்கே தான் நாங்கள் நைட் ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு நம்ம அமௌண்ட் எதுவும் பே பண்ண தேவையில்லை. நம்ம கையில் வெறும் ஆதார் கார்டு இருந்தால் போதும். நைட் மட்டும் நம்ம இங்கே தங்கிக்கலாம். மார்னிங் வெளியே அனுப்பிடுறாங்க. அப்படி இல்லாமல் நம்ம தனியாக கூட ரூம் எடுத்துக்கலாம். இங்கே நிறைய ரூம் அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து அப்படியே மார்னிங் எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு சந்நிதிக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். பொதுவாக இந்த டெம்பிளுக்கு நிறைய பேர் எதுக்காக வருவாங்க அப்படின்னா ராகு கேது நாகதோஷம் இருக்கிறவங்க பரிகார பூஜை பண்ணுறதுக்காக இந்த டெம்பிளுக்கு வருவாங்க. இந்த பரிகார பூஜையோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 300 ரூபாயில இருந்து 5000 வரைக்கும் இருக்கு. நாங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு சன்னதிகளை பார்த்துக்கிட்டு வெளியே வந்துட்டோம். வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா வீடியோ எடுக்க உள்ள அலோவ் பண்ணல. அதனால கீழே இருக்கிற சன்னதிகளை வீடியோ எடுக்க முடியல. இந்த டெம்பிளில் சிவபெருமான் பஞ்சபூத ஸ்தலங்களில் வாயு லிங்கமாக இருக்காரு. இந்த டெம்பிளில் சிவபெருமான் சன்னதி மட்டும் இல்லாமல் ஞான பிரசனாம்பிகா தேவி, பாதாள கணபதி அப்படின்னு நிறைய சன்னதிகள் இருக்குது. இந்த டெம்பிளையே இந்த பாதாள கணபதியை பார்க்கறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த கணபதி பாதாளத்துக்குள்ளே இருக்கிறதுனால ஓரளவு மீடியமாக உடம்பு இருக்கிறவங்கள மட்டும் தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. நாங்கள் இப்போ உள்ளே இருக்கிற சன்னதிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டே வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு இப்போ மலை மேலே இருக்கிற கடவுளை தான் நம்ம பார்க்க போகிறோம். மலை மேலே எந்த கடவுள் இருக்காரு அப்படின்னா பக்த கண்ணப்பா கடவுள் தான் இருக்காரு. இந்த பக்த கண்ணப்பா யாரு அப்படின்னா 63 நாயன்மார்கள்ல இவரும் ஒரு கடவுள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மலை மேலே ஏறதுக்கு கிட்டத்தட்ட 250 படிகள் இருக்குது. நம்ம அப்படியே எல்லா படிகளுமே ஏறி மேலே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே போயிடலாம். மலைக்கு நடுவில் இந்த படிகளை கட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலை தான் தெரியுது பாருங்க. அதுக்கடுத்து இந்த படிகளை பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் கலர் அடிச்சிருக்காங்க. பார்க்க சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த படிகளில் அங்கங்கே சின்ன சின்ன கடைகள் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே ஒரு 20 படி ஏறி வந்திருப்போம். இங்கேருந்து பாருங்கள் சன்னதி ஃபுல்லாக அப்படியே ரொம்ப சூப்பராக தெரியுது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு லிங்கம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய நாகு சிலைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தை சுற்றி நிறைய கயிறுகள் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பூஜையும் பண்ணியிருக்காங்க. இந்த மலையோட பாறைகளுக்கு மத்தியில் இந்த பிளேஸ் இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த பிளேஸு. நம்ம இப்போ ஒரு 50 படி ஏறி வந்திருப்போம். இன்னும் 200 படிக்கிட்டே ஏறணும். வாங்க அப்படியே ஏறிக்கிட்டே வேற என்னென்ன வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாதி படி ஏறி வந்ததும் ரைட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி ரோடு கட் ஆகி போகுது. இந்த ரோட்டில் என்ன இருக்குது அப்படின்னு யாருக்கும் தெரியல. மோஸ்ட்லி எல்லாருமே படியில் மேலே போயிட்டு திரும்பவும் படியில் கீழே இறங்கி வந்துடுவாங்க. இந்த சைடு யாரும் வர மாட்டாங்க. ஆனால் நம்ம இப்போ மேலே போய் பார்த்துக்கிட்டு திரும்பவும் இந்த சைடில் வந்து பார்க்க போகிறோம். அப்படி என்ன ஹிடன் பிளேஸ் இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல வேகமாக நம்ம மேலே போய் பார்த்துக்கிட்டு வந்துடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குட்டி குட்டி கல் மேலே இன்னொரு கல் அடுக்கி வச்சுருக்காங்க. ஏன் அப்படி அடுக்கி வைக்கிறாங்க அப்படின்னா இந்த டெம்பிளுக்கு வர பக்தர்கள் தங்களோட குறைகள் நிறைவேறணும் அப்படின்னு இந்த மாதிரி குட்டி குட்டி கல் எடுத்து ஒரு கல் மேலே இன்னொரு கல் அடுக்கி வச்சு வேண்டிக்கிறாங்க. இந்த படிகளில் ஏறும்போது நிறைய பேர் இந்த மாதிரி கல் அடுக்கி வச்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பிளேஸும் ரொம்ப நிழலாக இருக்கிறதுனால நிறைய பேர் படியிலேயே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படியே இங்கே பாருங்க, அங்கே ஏதோ வியூ பாயிண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. அங்கே எல்லாம் போய் பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளும் போய் பார்க்கலாம் வாங்க. அப்படி அங்கே என்னதான் தெரியுது அப்படின்னு நம்மளும் போய் பார்க்கலாம். அப்படியே இங்கே 2 படி இருந்தது. அந்த படி ஏறி அப்படியே உள்ளே வந்துட்டோம். எப்பா வேற லெவல்ல இருக்கு இந்த வியூ. செம்மையா இருக்குங்க. இந்த பக்கம் டெம்பிளும் அந்த பக்கம் காளஹஸ்தி ஊரும், நடுவில் ஆறும், ஆறுக்கு மேலே ஒரு பிரிட்ஜும் பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருக்கு இந்த பிளேஸு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம மேலே ஏறி வந்துட்டோம். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 30-40 படி தான் இருக்கும். அதையும் ஏறி மேலே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த படிகளோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் ஏறுறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அப்படியே படிப்படியாக படி ஏறி மேலே வந்துட்டோம். இப்போ நம்ம மேலே இருக்கிற டெம்பிளையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே தெரியுது பாருங்கள் சூப்பரான ஸ்டாச்சு, அதையும் பார்க்கலாம் வாங்க. படியில் ஏறி வந்ததும் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு குழாய் வச்சுருக்காங்க. இங்கே நம்மளோட கால்களை கழுவிட்டு அப்படியே நம்ம உள்ளே போயிடலாம். ஆமாம், இங்கே எனக்கு ஒரு டவுட் வருது. நம்ம கீழே சன்னதிக்கு தானே போயிட்டு வந்தோம். இங்கே வந்ததும் கால் கழுவலாமா வேணாமா அப்படின்னு ஒரு டவுட் வந்தது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம மேலே வந்தாச்சு. அந்த ஸ்டாச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக தெரியுது. அப்படியே திரும்பி பார்த்தோன்னா இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. வாங்க வியூ பாயிண்ட் போய் பார்க்கலாம். அடேங்கப்பா வேற மாதிரி இருக்குங்க. இந்த பிளேஸ் வேற மாதிரி இருக்குது.
ஒட்டுமொத்த ஊருமே சூப்பராக தெரியுது இங்கேருந்து பார்க்கறதுக்கு. இப்படியே இந்த பிளேஸை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல, அந்த அளவுக்கு வேற லெவலில் இருக்கு. இந்த வியூ பாயிண்ட் கூடயே இந்த ஸ்டாச்சுவை பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. லைஃப்பில் மறக்க முடியாத மூமெண்ட்டாக இந்த மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மலைக்கு மேலே இந்த டெம்பிள் தான் இங்கே இருக்கு. இவரு தான் பக்த கண்ணப்பர். டெம்பிளில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, ரொம்ப சைலண்டாக இருக்கு இந்த பிளேஸு. அங்கங்கே ஒரு சிலர் உட்காந்துருக்காங்க. இவர் சிவனோட மிகப்பெரிய ஒரு பக்தன். லிங்கத்தில் ரத்த கண்ணீர் வலிய தன்னோட ஒரு கண்ணை லிங்கத்துக்கு கொடுத்து தன்னோட இன்னொரு கண் எடுக்கிறதுக்கு முன்னாடி லிங்கத்தின் மேலே தன்னோட கால்களை வச்சிருக்காரு. எதுக்காக வச்சிருக்காரு அப்படின்னா, இன்னொரு கண் எடுத்துட்டா லிங்கத்தோட கண் எங்கே இருக்குன்னு தெரியாது அப்படிங்கிறதுனால தன்னோட காலை அடையாளமாக வச்சிருக்காரு. அதுக்கு பிறகு சிவன் தன் கண் முன் தோன்றி அவருக்கு மோட்சம் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 63 நாயன்மார்களில் 10வது இடமா இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே 3 சின்ன சன்னதிகள் இருக்குது. இந்த சன்னதியில் பார்த்தீங்கன்னா சின்ன குட்டி லிங்கம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு அம்மன் சன்னதியும் அதுக்கு எதிரில் இன்னொரு குட்டி சன்னதியும் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு அழகான கொடிக்கம்பம் இருக்குது. அந்த கொடிக்கம்பம் கீழே ஒரு சின்ன நந்தி இருக்குது. அந்த நந்தி காதில் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளும் நம்மளோட மனசுக்குள்ளே இருக்கிறத அங்கே சொல்லலாம் அப்படின்னு நானும் போயிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் இந்த சின்ன சின்ன சன்னதிகளை பக்கத்துலேயே ஸ்டாச்சுவை பார்க்கறதுக்காக படிகள் வச்சுருக்காங்க. அந்த படியில் தான் இப்போ நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க. எல்லா வியூ பாயிண்ட்டுமே செம்மையாக இருக்குது. அப்படியே ஒட்டுமொத்த ஊருமே தெரியுது. ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் துர்க்கை அம்மனோட மலை. ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த மலையில் ஏறலை, ஏன்னா டைம் இருக்காது. நம்ம நெக்ஸ்ட் டைம் இந்த டெம்பிளுக்கு வந்தோன்னா அப்போ கண்டிப்பாக அந்த துர்க்கை அம்மன் மலையும் ஏறி பார்க்கலாம். அப்படியே இன்னமும் மேலே ஸ்டெப்ஸ் ஏறி போய்கிட்டே இருக்குது. இப்போ மேலே போயிட்டு ஒரு வியூவை காட்டுறேன். அந்த வியூ எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. அந்த வியூவை பார்த்துக்கிட்டு அப்படியே திரும்பி மேலே பார்த்தா எப்பா வேற லெவலான ஸ்டாச்சு. அப்படியே மேலே பார்த்தா சூரியன் டைரெக்டாக நம்ம கண்ணிலே அடிக்குது. மேலே பார்க்கவே முடியல, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஸ்டாச்சு. அப்படியே இங்கே பாருங்க, அந்த ஸ்டாச்சுக்கு பக்கத்துலேயே ஒரு வே போகுது. நம்ம வந்த படிக்கு பக்கத்துலேயே கம்பிகளுக்கு மத்தியில் இப்படி ஒரு கேப் வச்சுருக்காங்க. இந்த கேப்பில் இப்படி ஒரு வே போகுது. வாங்க இந்த வேக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதே மாதிரி கல் மேலே கல் அடுக்கி வச்சு வேண்டியிருக்காங்க. அப்படியே எட்டி பார்த்தோன்னா கீழே ஃபுல்லாக மலைக்கு கீழே தெரியுது. கொஞ்சம் சேஃபாக நடக்கணும் போல். இந்த பிளேஸு அன்சேஃப்டியாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நடக்கணும். திரும்பவும் படி வந்தது. அந்த படி ஏறி வந்தோன்னா இப்போ நம்ம அந்த ஸ்டாச்சுக்கு பேக் சைடு தான் வந்திருக்கோம். ஃபுல்லாக மலையாக தெரியுது. அப்படியே ஏறி பார்க்கலாம். ஏறி பார்த்தோன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது பாருங்கள். அந்த ஸ்டாச்சுக்கு கீழே ஒரு ரூம் கட்டியிருக்காங்க. அந்த ரூம் தான் இது. வாங்க இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த ரூம்குள்ளே யாரும் வரமாட்டாங்க போல். இந்த பக்கம் பார்த்தோன்னா அப்படியே ஒரு மலை தெரியுது. அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது இந்த பிளேஸு. ஒரு சில பேர் வந்து செங்கல்ல கல் மேலே கல் வச்சு அடக்கி வேண்டியிருக்காங்க. அப்படியே கட்டிட்டு அப்படியே விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரூமை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மலை தெரியுது. அதாவது இந்த மலைக்கு மேலே இந்த ரூமை அப்படியே கட்டியிருக்காங்க. அதுக்கு மேலே தான் அந்த ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இதுதான் இந்த மலையோட உச்சி. இந்த உச்சிக்கிட்ட தான் நம்ம இப்போ இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம். ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பாம்போட குகை மாதிரி இருக்குது. இந்த பிளேஸில் பாம்புகள் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே நம்ம இப்போ மேலே ஏறி எட்டி பார்த்தோன்னா அந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்படியே ஏறி பார்க்கலாம். அந்த பக்கமும் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. ஃபுல்லாக இந்த மலை மட்டும்தான் இருக்குது. அது பாருங்க, அப்படியே கீழே இறங்கி அந்த பக்கம் திரும்பி எக்ஸிட்டுக்கு போயிடுவோம். அதுதான் இந்த வே. ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது இந்த பிளேஸு. நீங்கள் இந்த டெம்பிளுக்கு வந்து இந்த ரூமை பார்க்கணுன்னா தனியாலாம் வராதிங்க. உங்கள் ஃபேமிலி கூடயோ இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செங்கலில் நிறைய பேர் இந்த செவுத்தில் அவங்களோட நேம்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அப்படியே அந்த ரூமை பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பேக் வியூ தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம அப்படியே பேக் சைடில் இருக்கோம். இந்த பக்கம் பார்த்தோன்னா ஒரே பாறைகளாக இருக்குது, பெரிய பெரிய கல்லுகளாக இருக்குது. அப்படியே முன்னாடி போய் பார்க்கலாம் இந்த பக்கம் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்படியே முன்னாடி வந்து எட்டி பார்த்தோன்னா இங்கேயும் ஒரு செம்மையான வியூ நமக்கு தெரியுது. வீடுகள் மட்டும் இல்லாமல் சில மலைகளும் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இந்த பிளேஸில் ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு. அப்படியே நடந்து போனோன்னா இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு அப்படியே தாண்டி போயிட்டே இருக்கலாம் போல். அந்த மாதிரி இருக்குது இந்த வே. ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் போல் மலையை தாண்டி மலைக்கு.
இப்போ பயங்கரமாக வெயில் அடிக்குது. நம்ம மார்னிங் டைம்லையோ இல்லை ஈவினிங் டைம்லையோ இந்த வியூ வந்து பார்த்தோன்னா செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம அப்படியே ஸ்டாச்சுவை பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்குது. இந்த சிவலிங்கம் பக்கத்தில் ஒரு குட்டி மரம் இருக்குது. இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மஞ்சள் கயிறு கட்டியிருக்காங்க. கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினச்சி வேண்டி கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம். இந்த கோயிலில் இந்த மாதிரி நிறைய லிங்கங்கள் அங்கங்கே வச்சுருக்காங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இந்த மலை மேலே இருக்கிற டெம்பிள்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். அந்த ஸ்டாச்சுவையும் பார்த்துட்டோம், மலைக்கு பின்னாடியும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா இதோ இந்த வேலை தான் நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். என்ன இருக்குது அப்படின்னு வாங்க போய் பார்க்கலாம். ஆனால் இந்த பிளேஸை பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கும். அப்படியே தனியாக இருக்கும். இந்த வேலை நம்ம மட்டும்தான் போவோம் போல். இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க போய் பார்க்கலாம் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு. இங்கே பாருங்கள், மேலே இருக்கிற ஸ்டாச்சு மாதிரியே இங்கே ஒரு குட்டி ஸ்டாச்சு இருக்குது. அந்த ஸ்டாச்சுக்கு முன்னாடி இந்த ஸ்டாச்சு தான் அங்கே இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். இங்கேயும் நிறைய பேர் கல் மேலே கல் அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த மலையை சுற்றி நிறைய பிளேசஸில் இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க, கல் மேலே கல். இங்கே அப்படியே பின்னாடி பார்த்தோன்னா ஒரு பெரிய டேங்க் இருக்குது. அது என்ன டேங்க் அப்படின்னு கிளியராக தெரியல. சரி, ஓகே, நம்ம அப்படியே முன்னாடி நடந்து போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மலை அப்படியே டவுனில் இறங்குற மாதிரி இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள், ஒரு குட்டி ரூம் இருக்குது. ஆனால் ரூம்குள்ளே யாருமே இல்லை. மேபி அந்த ரூம் செக்யூரிட்டி ரூமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வேலை இப்படியே போனோன்னா மலைக்கு கீழே போயிடுவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்கள், அப்படியே மலை ஏறுற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் டவுனில் போய்கிட்டே இருக்குது. அப்படியே சுற்றி பார்த்தோன்னா மலை மட்டும்தான் தெரியுது, வேறு எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியல. அந்த ஸ்டாச்சு ரொம்ப அழகாக தெரியுது. அப்படியே திரும்பி பார்த்தோன்னா இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது. இது என்ன ரூம் அப்படின்னு தெரியல. எல்லாமே இருக்குது, ஆனால் ஆள் நடமாட்டம் தான் இல்லை. ஒருத்தர் கூட இந்த வேலை போயிட்டு வர மாட்டாங்க. நம்ம கண்ணிலேயே படலை. நம்ம மட்டும்தான் அப்படியே தனியாக போயிட்டே இருக்கோம். எங்கே போகிறோன்னே தெரியல. ஆனால் இந்த பக்கம் இப்படி ஒரு வே போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே ஏதாவது ஒன்று இருக்கும். அதனால தான் இந்த அளவுக்கு போட்டிருக்காங்க ரோடு. நம்ம வேறு இந்த பக்கம் அப்படியே வந்துட்டோம். வெயில் ரொம்ப பயங்கரமாக அடிக்குது, காலும் ரொம்ப பயங்கரமாக சுடுது. செருப்பு போடாமல் வந்துட்டோம். ஏன்னா செருப்பெல்லாம் கீழே விட்டுருக்கோம். அதனால் செருப்பு போட முடியல. இன்னும் எவ்வளோ தூரம் இப்படியே போகணும் அப்படின்னு தெரியல. நம்ம பாட்டுன்னு போய்கிட்டே இருக்கோம். எப்படியோ ஒரு வழியாக நம்ம இப்போ கீழே இறங்கி வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒருத்தர் நம்மளை கிராஸ் பண்ணி மேலே போகிறாரு. வேறு யாருமே இல்லை. இந்த மாதிரி பிளேஸ்க்கெல்லாம் போகும்போது கண்டிப்பாக தண்ணி கொண்டு வரணும் போல். ஏன்னா கடையும் இல்லை, எதுவுமே இல்லை, தாகம் எடுக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சூப்பரான பிளேஸ் ஒன்று இருக்குது. மேலே மலையும் மலைக்கு கீழே இந்த குளமும் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்குது. செம்மையாக இருக்குது இந்த பிளேஸ் பார்க்கறதுக்கு. இப்படி ஒரு பிளேஸ் இங்கே இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த குளத்துல பாருங்க, எக்கச்சக்கமான குட்டி குட்டி மீன் இருக்குது. எப்பா வேற லெவலில் இருக்குது. அந்த மீனெல்லாம் அப்படியே துள்ளிக்கிட்டு இருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. எத்தனை மீன். இங்கே பார்த்தா குளமும், இந்த குளத்துக்கு பின்னாடி அந்த ஸ்டாச்சுவும், இந்த பக்கம் பார்த்தா மலையும். இங்கேருந்து அந்த வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே இங்கே வேற என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க, குட்டி கூரைக்குள்ள ராமர் இருக்காரு. ராமர், லக்ஷ்மண், ஹனுமன், சீதை எல்லாருமே இந்த குட்டி கூரைக்குள்ள இருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பிளேஸு. இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய ஆலமரம் ரொம்ப வருஷமாக இந்த பிளேஸில் இருக்கு போல. செம்மையாக இருக்குது இந்த பிளேஸை பார்க்கறதுக்கு. இங்கே இன்னும் நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பிளேசஸ் எல்லாம் இருக்குது. இந்த பிளேஸில் நிறைய குட்டி குட்டி கோவில்கள் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சிவலிங்கத்தை பார்த்துருப்போம், விநாயகரை பார்த்துருப்போம். ஆனால் லிங்கத்திலேயே விநாயகரை இங்கே தான் பார்க்குறோம். எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி ஒரு அற்புதமான பிளேஸ் பார்த்ததுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இந்த பிளேஸை பார்த்து தான் ஃபுல்லாக இலைகளாக இருக்குது. ஏன்னா இந்த பிளேஸுக்கு யாரும் அதிகமாக வரமாட்டாங்க. அதனால் அப்படியே இந்த பிளேஸை கண்டுக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க. இங்கே வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அம்மன் டெம்பிள் இருக்குது. ஆனால் டெம்பிள்குள்ளே யாருமே இல்லை. இந்த மாதிரி டெம்பிள் இங்கே இருக்கிறது யாருக்கும் தெரியல. அதனால தான் இந்த பக்கம் யாரும் வரல. ஆனால் டெய்லி இந்த டெம்பிளுக்கு வந்து கோலம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் போட்ட மாதிரி இருக்குது கோலம். இந்த ஊரில் இருக்கிறவங்க தான் மோஸ்ட்லி இந்த பிளேஸ்க்கு வருவாங்க போல். ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த பிளேஸ் இருக்கிறது தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கல்லால் ஆன ஒரு தூண் இருக்குது. அந்த தூண்லேயே நிறைய சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க. ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க. இந்த தூண் பார்க்கறதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு தூண் மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் தான் இந்த மாதிரி கல்லிலேயே செதுக்குவாங்க சிற்பங்களை. அந்த மாதிரி இந்த கல்லில் செதுக்கியிருக்காங்க சிற்பங்களை. அப்படியே இங்கே பாருங்கள், இது ஒரு குட்டி வீடு மாதிரி இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே ஒரு பாட்டியோட சமாதி இருக்குது. இந்த பாட்டி யாருன்னு தெரியல. இங்கேயே இருந்து வாழ்ந்து இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கான சமாதி இங்கேயே கட்டியிருக்காங்க. அவங்களுடைய பாதங்களும் இங்கே அப்படியே வச்சுருக்காங்க நம்ம வேண்டிக்கிறதுக்காக. 2016 தான் இவங்க இறந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட நேமும் தெலுங்குல மேலே எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த பாட்டியோட ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியல. அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி சாய்பாபா இருக்காரு. ஒரு தகரத்துக்குள்ள குட்டி சாய்பாபா யானைக்கு மேலே உட்காந்துருக்காரு. அடுத்ததான் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மாடு இருக்குது. நிறைய மாடு இங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாடு இங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கு.
மாடு மேய்க்கிறதுக்கான தீனி இங்கே வச்சுருக்காங்க. இங்கே ஒரு மாடு தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய குடோன் மாதிரி இருக்கா. அந்த குடோனுக்குள்ள நூற்றுக்கணக்கான மாடுங்களை வளர்க்குறாங்க. வாங்க இப்போ அந்த குடோனை காட்டுறேன். அது அவங்க தெரியுது பாருங்க. அந்த பிளேஸ்ல தான் நூற்றுக்கணக்கான மாடுங்களை வளர்க்குறாங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு மரத்தை கடவுளாக நினைச்சு ஒரு குட்டி கோவில் மாதிரி செவுரு கட்டியிருக்காங்க. இந்த மரத்துக்கு பார்த்தீங்கன்னா கயிறு கட்டியிருக்காங்க. நிறைய கயிறு கட்டி கீழே சின்ன சின்ன கல்லில் சிலைகள் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுலேயே நிறைய பேர் வேண்டிக்கிட்டு கயிறெல்லாம் கட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்காக சின்ன சின்ன அடுப்பு வச்சுருக்காங்க. ஏதாவது ஃபெஸ்டிவல்க்கோ இல்லைன்னா ஏதாவது வேண்டிக்கிட்டோ இங்கே பொங்கல் வச்சு கும்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய மரங்கள் இந்த மாதிரி கயிறு கட்டியிருக்காங்க. எம்மா என்னடா இது, உண்மையான புலின்னு நினச்சேன், சடனாக பயந்துட்டேன். பார்த்தா பொம்மையான புலி இங்கே வச்சுருக்காங்க. சடனாக பார்க்குறதுக்கு உண்மையான புலி மாதிரியே இருந்தது. அந்த அளவுக்கு இருக்குது. கிட்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா உண்மையாலுமே பயந்துருவாங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற ஒரு மரத்தையும் ஒரு கடவுளாக நினச்சி எல்லா மரத்துலையுமே இந்த மாதிரி கயிறு கட்டி வேண்டியிருக்காங்க. அங்கங்கே சின்ன சின்ன கல்லுங்களை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா மரத்துலையுமே அதே மரம் தான் இருக்குது. இந்த மரத்தை பாருங்கள், அப்படியே வளைஞ்சி திரும்பவும் அப்படியே மேலே போயிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது இந்த மரம் பார்க்குறதுக்கு. அப்படியே தாண்டி இந்த மரத்தை தாண்டி போனோன்னா இந்த பக்கம் விநாயகர் இருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது இந்த சிற்பம். விநாயகர் அப்படியே நிற்கிறாரு. ஒரு மலை மேலே கால் வச்சு நிற்கிற மாதிரி இந்த சிற்பம் இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஒரு மரத்தடிக்கிட்டே இருக்கோம். இந்த மரத்தடியில் நிறைய சிற்பங்களை செதுக்கிட்டு அப்படியே மேலோட்டமாக போட்டு வச்சுருக்காங்க. இந்த சிற்பங்கள் வைக்கிறதுக்கு இடம் இல்லாதனால இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது ரீசனால் இந்த மாதிரி இங்கே வச்சுருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் ரொம்ப அழகாக இந்த சிற்பங்களை செதுக்கி அப்படியே இந்த திண்ணை மேலே போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி பார்க் இருக்குது. இந்த குட்டி பார்க்கில் ஒரு 7-8 ஐட்டம்ஸ் இருக்குது குழந்தைங்க விளையாடுறதுக்காக. ஆனால் மார்னிங் டைம்லேயும் ஈவினிங் டைம்லேயும் வந்தால் இந்த பார்க்கில் விளையாடலாம். ஏன்னா ஃபுல்லாக மண் இருக்கிறதுனால இந்த மாதிரி டைமில் நம்ம உள்ளே போனோன்னா கால் ரொம்ப பயங்கரமாக சுடும். இல்லைனா ஸ்லிப்பர் போட்டு வந்தோன்னா இங்கே இந்த பார்க்கில் விளையாடலாம். அப்படியே இங்கே வந்தோன்னா இங்கே நம்ம ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சேர் போட்டிருக்காங்க. இந்த பிளேஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த புல்லு மேலே நடக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது நடக்கும்போது. அப்படியே இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே தண்ணி இருக்குது. மேலே டாப்பில் பார்த்தோன்னா கிருஷ்ணா இருக்கார். ரொம்ப நல்லா இருக்குது இந்த பிளேஸ் இப்படி பார்க்குறது. அப்படியே இங்கே பார்த்தோன்னா கல்லுலேயே ஒரு ஊஞ்சல் மாதிரி கட்டியிருக்காங்க. ஆனால் ஊஞ்சல் தான் இல்லை, ஊஞ்சலோட கம்பி மட்டும்தான் இப்போ இங்கே இருக்குது. ஏதாவது ஃபெஸ்டிவல் அன்றைக்கி ஊஞ்சல் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த பிளேஸில் இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டோம். இங்கேருந்து நம்ம இப்போ எக்ஸிட் ஆகி போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேட் இருக்குது. இந்த கேட் வழியாக தான் நம்ம எக்ஸிட் ஆகணும். வாங்க அந்த கேட்டை வழியாக அப்படியே எக்ஸிட் ஆகி அப்படியே வெளியே போயிடலாம். ரொம்ப பெரிய கேட்டாக இருக்குது. செக்யூரிட்டி கூட இங்கே இருக்காங்க. குறிப்பிட்ட வெஹிக்கல்ஸை மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா வெஹிக்கல்ஸையும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம அப்படியே வெளியே வந்துட்டோம். இந்த வழியாக டவுன் ஆகி போகுது. இந்த வழியாக நம்ம போனோன்னா எக்ஸிட்டுக்கு போயிடுவோம். மெயின் சிட்டிக்கு கீழே போயிடுவோம். அப்படி தான் நம்ம இப்போ போக போகிறோம். இதுதான் அந்த ஹிடன் பிளேஸ். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைடு வந்து பாருங்கள். நானும் அப்படியே இந்த வேலையிலேருந்து வெளியே வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் காலஹஸ்தி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹிடன் பிளேஸையும் பாருங்கள். பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட நம்ம முடிச்சிக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணலாம்.